கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா என்னால் முடியாது, தேவனால் நடக்கும். என்னால் முடியாதது தேவனால் நடக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்தை சொல்கிறார். மார்க்கு 10:27 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது மனிதனால் கூடாதது தான். கர்த்தரை கன்ஃபார்ம் பண்றாரு, இது மனிதனால் கூடாதது தான். ஆனால் தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். இன்னைக்கு இந்த வசனத்தை அப்படியே ரிட்டனா நம்ம சொன்னா, என்னால் இது முடியாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். என்னால் என் பிரச்சனைகளை மாற்ற முடியாதது தான், ஆனால் தேவனால் அல்ல, என் தேவனால் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற முடியும். இதை யாரெல்லாம் அறிக்கை செய்கிறாங்களோ, இந்த அறிக்கையை பார்த்து பிசாசு பயந்து ஓடி போவான். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வா. அன்பானவர்களே, நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு பெரிய விசுவாசம், நான் எம்டி தான், நான் வெறும் பாத்திரம்தான், ஆனால் எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். நான் சாதாரண நபர் தான். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க. ஆபிரகாம் யாரு? சாதாரண ஒரு மனிதன். ஈசாக்கு யாரு? சாதாரண ஒரு மனிதன். யாக்கோபு யாரு? சாதாரண ஒரு மனிதன். தாவீது யாரு? சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு மனிதன். ஆனால் மோசே யாரு? அரண்மனையில் ஜாலியாக இளவரசனாக இருந்த ஒரு நபர். பாருங்க, கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை சாதாரண மனிதர்களை கொண்டு செய்கிறார். காரணம், என்னால் முடியாது, என் தேவனால் முடியும். யோசித்து பாருங்களேன், மோசையால் செங்கடலை 2 பிளக்க முடியுமா? மோசையால் வானத்திலிருந்து மண்ணாவை இந்த பூமிக்கு இறக்க முடியுமா? முடியாதே, முடியாதே. ஆனால் தேவனால் முடியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அத்தனை தேவனால் மாற்ற முடியும். ஒரு நாள் ஒரு சகோதரர் சொன்னார், என்னால் முடியாது பிரதர் சொல்லிட்டு சொன்னால், வாழவே முடியாது, என்னால் வாழவே முடியாது, அவ்வளவு பிரச்சனைகளை நான் பார்க்குறேன், அவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன், என்னால் என் குடும்பத்தை நடத்த முடியாது. ஆண்டவருடைய சமத்தில் அப்படியே சரணடைஞ்சது மாத்திரம் இல்லை, பாருங்க, தைரியமாக சொன்னார், நான் விசுவாசிக்கிற தேவனால் முடியும் பிரதர். அப்படியே சொல்லிட்டு சொன்னாங்க, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் மறுபடியும் இந்த தொழிலை செய்வேன், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கற்றுக் கொடுப்பான். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொடுத்தா, இழந்த எல்லாவற்றையும் கொடுத்தா. கடன் அடைக்கப்பட்டது, பலவீனம் மாறினது, மனக்கவலை மாறியது, குடும்ப பிரச்சனை மாறியது, சில நாட்களுக்கு எல்லாம் மாறியது. தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1-2 வசனத்தில் எலிசாங்கிற தெய்வம் எடுத்து, நாளைக்கு இந்நேரத்தில் கோதுமை மாவும் கோதுமையும் விற்கப்படும். கைலாகு கொடுக்கிறவன் சொல்கிறான், வானத்தை திறந்தாலும் நடக்குமா? நடக்கிற காரியத்தை பேசுங்க, நடக்கும், நீ அனுபவிக்க மாட்ட. நடந்துச்சு. ஆனால் அவன் அனுபவிக்க இல்லாமல் செத்து போயிட்டான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். சொல்லுங்க, என்னால் முடியாது, தேவனால் எல்லாம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என்னால் ஒன்றும் நடக்காது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உங்களால் எல்லாம் நடக்கும், எல்லாம் செய்ய முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என்னால் முடியாது, தேவனால் எல்லாம் முடியும்.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்.